ஹலோ பேரண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பேச போறது நம்ம குழந்தைங்களுடைய ஒர்க்கிங் மெமரி எப்படி இருக்கு. அந்த ஒர்க்கிங் மெமரி வந்து டெவலப் ஆகல அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ஒர்க்கிங் மெமரி வீடியோ வந்து ஒரு சீரீஸ் மாதிரி போகும். ஒருவேளை குழந்தைக்கு ஒர்க்கிங் மெமரி சரியா டெவலப் ஆகலைன்னா நீங்க ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்து அவங்கள வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா சேனலைஸ் பண்ணி எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இன்டென்ஸா நீங்களே வீட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் செஷன் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். அதை நான் தனித்தனி வீடியோவா வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி பிரிச்சு கொடுக்க போறேன். ஸோ நீங்க ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஒரு இன்டென்சிவ் ப்ரோக்ராமை உங்க வீட்டிலேயே உங்க குழந்தைக்கு பண்ண முடியும். நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ஸ்டூடெண்ட் சப்போர்ட் எஜுகேட்டர், அர்ஜுனா ரெடினஸ் லேர்னிங்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒர்க்கிங் மெமரினா என்ன. ஸோ ஒர்க்கிங் மெமரி அப்படிங்கிறது நம்மளோட குழந்தைங்களுக்கு ஒரு மென்டல் ஒரு வேர்ட் பேட் மாதிரி. எப்படி நம்ம வேர்ட் பேட்ல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் கரெக்டா அந்தந்த இடத்துல வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவோமோ அதுக்கான ஒரு மென்டல் வேர்ட் பேட் தான் இந்த ஒர்க்கிங் மெமரி. நிறைய குழந்தைங்களுக்கு அந்த ஒர்க்கிங் மெமரி சரியா டெவலப் ஆகாத நிலையில தான் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். லைக் மிஸ்டேக்ஸ் இன் த சென்ஸ், ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம வீட்டுல இருந்து இப்போ ஒரு குழந்தைய கடைக்கு அனுப்புறோம்னு வச்சுப்போம். 2 பொருளோ என்னமோ சொல்லியிருப்பீங்க, இல்லைன்னா ஒரு பொருள் ஏதோ சொல்லியிருப்பீங்க. அந்த குழந்தை வீட்டுல இருந்து கடைக்கு போற வரைக்கும் அந்த பொருளை சொல்லிட்டே போவாங்க. ஆனா கரெக்டா தப்பா அதை மாத்தி வேற ஒண்ணு வாங்கிட்டு வருவாங்க. இல்லைன்னா 2 பொருள் சொல்லியிருந்தீங்கன்னா 1 வாங்கிட்டு இன்னொன்னு மறந்துட்டு வருவாங்க. ஸோ அப்ப நம்ம திட்டுவோம், இந்த 1 கூட உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலதான் எழுதும் போது பாத்தீங்கன்னா நீங்க வந்து விழுந்து விழுந்து ஒரு நாள் பூரா ஒரு 5 வொக்காபுலரிஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். கரெக்டா பாத்தீங்கன்னா எல்லா வொக்காபுலரிலையும் 1 or 2 லெட்டர்ஸை வந்து மிஸ் பண்ணியோ இல்ல தப்பாவோ அவங்க எழுதுவாங்க. இதை கூட ஞாபகம் வச்சுக்க முடியலையா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி போர்ட்ல இருந்து காப்பி பண்ணது நிறைய குழந்தைங்கிட்ட நீங்க கவனிச்சிருக்கலாம். ஒரு லெட்டரையும் பார்த்து பார்த்து இங்க வர்றதுக்குள்ள அது மறந்துடும், அகைன் பார்ப்பாங்க. ஸோ ஜாஸ்தியா போர்டு டு நோட் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணு தலை வந்து பாத்தீங்கன்னா வேக வேகமா அசையும். ஒரு லெட்டரையும் பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்து எழுதுறது. சில குழந்தைங்க 2-3 வேர்ட்ஸ் அப்படி படிச்சுட்டு நோட்ல எழுதும் போது அந்த 2-3 வேர்ட்ஸ் எழுதிட்டு அப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா இது நிறைய குழந்தைங்களால முடியாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லெட்டருக்கும் பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ல இருந்து வருது. அந்த ஒரு லெட்டரை போர்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்து நோட்ல எழுதுறதுக்குள்ள அது அவங்களுக்கு மறந்து போயிடும். ஸோ இதுதான் அந்த ஒர்க்கிங் மெமரி வந்து டெவலப் ஆறதுக்கும் ஆகாததுக்கும் உள்ள டிஃபரன்சஸ். ஸோ ஒர்க்கிங் மெமரி நல்லா டெவலப் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்களால ஒரு டாஸ்கை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்தோம்னா இதுக்கப்புறம் இதுதான் பண்ணணும், இதுக்கப்புறம் இதுதான் பண்ணணும்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதே இது ஒர்க்கிங் மெமரி வந்து ஒரு குழந்தைக்கு சரியா டெவலப் ஆகல அப்படின்னா அவங்க அந்த டாஸ்க் பண்ண ஆரம்பிப்பாங்க, பாதியிலேயே சுத்தமா என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறது வந்து இதுதான் காரணம். ஸோ இன்கம்ப்ளீட் ஒர்க் பண்றதும் இதுதான் காரணம். அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னோம்னா ஒரு 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போகுதுன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் தான் அவங்களுக்கு மெமரியில ஏற்றிருப்பாங்க. இதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும்னு தெரியாம அதை அப்படியே கிவ் அப் பண்ணுவாங்க. ஸோ இப்படி அவங்களுடைய ஒர்க்கிங் மெமரி டெவலப் ஆகாத போது அவங்க வந்து இயல்பு வாழ்க்கையிலையும் சரி அவங்களோட அகாடமிக் லைஃப்லயும் சரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து இந்த குழந்தைங்க சந்திப்பாங்க. ஸோ இதன் காரணமா தான் நம்ம வந்து இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்றதாகட்டும், இல்ல அந்த வந்து அகாடமிக் கேப் வந்து ஏற்படுறதாகட்டும், எமோஷனல் கேப் ஏற்படுறதாகட்டும், இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இதுதான். அதே நேரத்துல மேத் அதுக்கான அந்த கேப் விழுறதுக்கு காரணமும் இதுதான். நிறைய குழந்தைங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அடிஷன் சொல்லி கொடுக்கும் போது அந்த கேரி ஃபார்வர்ட் பண்ணணும், அந்த ரிமைனிங் பேலன்சஸ் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லி தருவோம். ஸோ அவங்க வந்து எதை மைண்ட்ல வைக்கணும், எதை ஃபிங்கர்ல எடுக்கணும், இல்லை எதை வந்து எந்த லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும், இந்த மாதிரி சின்னதா வந்து மைக்ரோவா ஸ்டெப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால வந்து டெஃபினட்டா என்ன பண்ண முடியாது. ஒரு இதுல இருந்து இன்னொருத்துக்கு போகும்போதே எதை மைண்ட்ல வைக்க சொன்னாங்க, எவ்வளவு ஃபிங்கர்ஸை நம்ம வந்து எடுக்கணும் அப்படிங்கறதே அவங்களுக்கு வந்து மறந்துடும். ஸோ இதெல்லாம் தான் அந்த ஒர்க்கிங் மெமரியில டெவலப்மெண்ட் இல்லாத போது ஏற்படக்கூடிய டிலே, அது மட்டும் இல்லாம டிஃபிகல்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஏற்படும் போது பேரண்ட்ஸ் ஆகிய நாம எப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்து வீட்டிலேயே வந்து
ஒரு ஒரு ஸ்டெப்பா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு 5 ஏரியாஸ் இருக்கு. இந்த 5 ஏரியாலயும் நம்ம ஒர்க் பண்ணினோம் அப்படின்னா, ஈஸியா இந்த கேப்ஸ் இல்லாம பார்த்துக்க முடியும். அதுல நீங்க சிம்பிளா இப்பயே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தாலும் இப்போ வந்து ஒரு விஷயத்த பண்றதுக்கு ஒரு 3 ஸ்டெப் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப சொல்லிட்டு, அவங்க அத பண்றதுக்கு ப்ராக்ரஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் சொல்லுங்க. அது மாரி விஷயங்கள பிரிச்சு சொல்றது. இப்போ ஒரு எங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் நம்பரே நம்ம சொல்லிக் குடுக்குறோம் அப்டின்னாலும், 2 பிரிச்சு சொல்லிக் குடுக்குறது அந்த நம்பர. ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லிக் குடுக்குறது. ஸோ இந்த மாரி இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தாலும் சரி, ஒரு விஷயத்த சொல்லிக் குடுக்கணும் அப்டின்னாலும் சரி, அத ஸ்மால் சங்க்ஸா பிரிச்சு, பிரிச்சு அவங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுக்கும்போது தான், இந்த அ கே வொர்க்கிங் மெமரிய வந்து நம்மளால அழகா டெவலப் பண்ண முடியும். அப்புறம் சின்ன வயசுலலாம் வந்து நம்ம வந்து இந்த காதுகளில் பெயர் சொல்லி அப்படிங்கிற விளையாட்டெல்லாம் விளையாடியிருப்போம். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. அடுத்தவங்க போகும்போது அந்த வேர்டோட இன்னொரு வேர்ட சேர்ப்பாங்க. அப்படியே கடைசி ஒரு 10 பேர் விளையாடுறாங்க அப்படின்னா, 10வது ஆள் ஒரு 10 வொக்காபுலரிஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா சேர்த்துட்டே போறது. இதுவும் வொர்க்கிங் மெமரிய வந்து ரொம்ப அழகா டெவலப் பண்றதுக்கு உதவும். 2வது நம்ம வீட்ல விளையாடக்கூடிய பல்லாங்குழின்னு சொல்லுவோம். ஸோ அதுல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த வரிசையா அடுத்தடுத்து அந்த காயின் போட்டுட்டு வர்றது. ஸோ அது வந்து ஒண்ணு மிஸ் பண்ணாம அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் அதுல இருக்கும். அதே மாரி அத கிராப் பண்ணி பிரிச்சு போட்டுட்டு வருவாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களோட வொர்க்கிங் மெமரிய நம்ம எங்க எடுத்தோம், எது வரைக்கும் போட்டோம், எதுல வந்து அ எந்த குழி வந்து காலியா இருக்குது, அதுக்கப்புறம் எதுக்கடுத்த குழிய நம்ம வந்து கிராப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வொர்க்கிங் மெமரி ஸ்டைல்ல தான் அந்த காலத்துல நம்மளுடைய நெறைய விளையாட்டுகள் இருந்தது. ஸோ வீட்ல இன்டோரா உங்களால என்னென்ன கேம் ஆட முடியுமோ, அத குழந்தைங்களோட சேர்ந்து அதிகமா விளையாட தொடங்குனீங்கனாலே, இந்த வொர்க்கிங் மெமரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழகா வீட்லயே டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்த இனிஷியலா இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த வரக்கூடிய வீடியோஸ்ல மொத்தம் 5 ஏரியாஸ் இருக்கு. அந்த 5 ஏரியால இந்த வொர்க்கிங் மெமரிய நம்ம எப்படியெல்லாம் டெவலப் பண்றதுன்னு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எக்ஸ்க்ளூசிவா ஒவ்வொரு வீடியோ நான் தரேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோல மீண்டும் நம்ம சந்திப்போம். ஹேப்பி பேரண்டிங்.